அடிமட்ட மக்கள்லேருந்து மேல்மட்ட மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் சமமான உரிமை தான் இந்த திராவிட கட்சிகள் கொடுக்குது. அதான் திராவிட கட்சிகளோட கொள்கை. அப்போ வந்து நீங்கள் என்ன கொள்கையை கொண்டு வர போறீங்க? அப்போ அதே கொள்கையை கொண்டு வந்தோன்னா அதே கொள்கை தானே இங்கே இருக்கு. நீதிபதி வந்து பட்டியலின சமூகம் வந்தது திமுக போட்ட பிச்சை அப்படின்லாம் அதெல்லாம் அப்படி சொல்லவே என்ன கேட்டாக்கா வந்து நாங்க போட்டது தான் திமுக பிச்சை. டாஸ்மாக் ஊழல் 39,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா வரி கட்டாமலே ஸ்ட்ரெயிட்டா டாஸ்மாக் கொண்டு போய் நீங்க ஊழல் பண்ண ஆதாரம் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவரே சொல்றாரு. உள்துறை அமைச்சர் அப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலேயே நடவடிக்கை எடுக்க. உண்மையா இருந்தா இல்லங்க, உண்மையா இருந்தா அதுக்கான நிதி ஆயோக கூட்டத்துக்கு போகல முதல்வர் அவர்கள். அப்ப 4வது வருஷம் எதுக்கு போறாரு? ஏன் தங்கம் தென்னரசு போலியா? காமன் மேன் பிக்சர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஷோவில் வழக்கமாக சினிமா பற்றி நிறைய பேசியிருப்போம், சினிமா பற்றி டிஸ்கஷன்லாம் பண்ணியிருப்போம். இன்னைக்கு வித்தியாசமாக அரசியல் பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். இப்போ இருக்க நிலவரத்தில் புதிதாக அரசியல் கட்சிகள்லாம் நிறைய உருவாகிட்டு இருக்குது. அதில் பெருசாக சொல்ல போனோம்னா தாவேகா, டிவிகேங்கிற விஜய் தலைமையை கொண்ட ஒரு கட்சி. அது போக இங்கே மெஜாரிட்டி கட்சியாக இருக்கிறது திராவிட இயக்கங்கள், அது மாதிரி இயக்கங்களாக இருக்குது. இப்போ இருக்கிற ஆட்சியிலிருந்து மாற்றம் வேணுமா இல்லை வேண்டாமா, புதிதாக ஏதாச்சும் ஒரு ஆட்சியை அமைக்கலாமா, இல்லை இருக்கிறதே போதும், இருக்கிறதே நல்லா தான் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். இப்போது முதல்ல நான் என்ன கேள்வி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, இப்போது புதுசாக வந்திருக்காரு விஜய் வந்து அரசியல் தலைவராக சினிமா விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. இதுக்கான பார்வை நம்மளோட மக்களோட பார்வை அதை பற்றின என்ன இருக்குன்னு நான் கேட்க ஆசைப்பட்றேன். இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக வரவேற்கிறேன் விஜய் சார் வந்து இந்த கட்சி ஆரம்பித்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னால் விஜய் சாரை வந்து அவரை வந்து என்னவா வந்து மக்கள்கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. இப்போ வந்து இது வரைக்கும் மக்கள் அவரை எப்படி பார்த்தாங்கன்னா, ஒரு நடிகராக, ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகராக, குடும்ப நடிகராக அப்படி பார்த்தாங்க. பட் வந்து மக்கள் வந்து இப்போ மாறுற டைம் இப்போ வந்து அவங்க வந்து எப்படி பார்க்குறாங்க, இப்போ விஜய் வந்து இப்போ ஒரு அரசியல் தலைவராக பார்க்கணும், அவங்களுக்கு வந்து வேலை செய்கிற ஒரு நபராக இருப்பாரான்னு சொல்லிட்டு விஜய் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும். இன்னும் வந்து அவர் ஒன்றும் ஆரம்பிக்கலை. இப்போ வந்து வெறும் ரசிகர்களை வச்சு அவரால் வந்து இந்த ஆட்சியை பிடிக்க முடியுமா கேட்டால் அது சாத்தியமே கிடையாது. மக்கள் மனசை கவரணும். அவர் இப்போ வரைக்கும் நடிப்பு மூலமா ரசிகர் மனசை வந்து கவர்ந்திருக்காரு. இப்போ வந்து அவர் அடுத்து வந்து மக்கள் மனசை கவர்றதுக்கு அவர் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர்றாரு. ஏன்னா இப்போ தான் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காரு. 2வது கேம்பெயின் இப்போ தான் நாகை திருவாரூர் வந்து முடிஞ்சிருக்கு. கொள்கை தவிர தலைவராக ஏற்றுக்கிறது பெரியார், காமராஜர்லாம் ஏற்றுட்ருக்காரு. இப்போ வந்து 2 பேரை வந்து மெயினாக வந்து வச்சுருக்காரு. அந்த மாநாடு வந்து மெயினாக எம்ஜிஆரும் அண்ணாவும். ஏன்னா எம்ஜிஆர் ஆனால் கட்சி தொடங்கின உடனே ஆட்சியை பிடிச்ச மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணார். ஆனால் அப்படி கிடையாது. இந்தி போராட்டம்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிளில் வந்து திராவிட கட்சிகள் சார்பாக எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அதை வச்சு தான் முக்கியமாக அந்த அண்ணா ஆட்சி புரிகிறதுக்கு மெயினான காரணமாக வந்து எம்ஜிஆரோட சினிமா பலமும் ஒன்று ஒரு காரணம். இது 2 பேரும் சேர்ந்து தான் அந்த அண்ணா வந்து முதலமைச்சர் ஆக்கினாங்க. அப்போ வந்து விழுத்துனது அந்த அதர் பார்ட்டியில் வந்து தோற்கடிக்கப்பட்டது யாருன்னா கல்வி தந்தை காமராஜ். அவர் தான் உங்கள் கொள்கை தலைவர். இப்போ வந்து இங்கே ஒரு முரண் வரும் பொழுது அது நீங்கள் வந்து நாளைக்கு வந்து ஒரு செய்தியாளர் இந்த கேள்வி எழுக்கும் போது உங்கள் தொண்டரை என்ன பண்ணுவான்? இந்த பக்கம் அண்ணா பார்த்தீங்கன்னா திமுக 2 பேரும் அவங்க வந்து தலைவராக ஏற்றுட்டு இருக்காங்க. மெயினாக திமுக வந்து அண்ணா தொடங்கிய கட்சி. இப்போ இவங்க 2 பேரோட கொள்கையை வந்து 2 பேரும் ஒரே கொள்கை, திராவிட கொள்கை, சமூக நீதி, அதோட சார்ந்த கொள்கைகள் தான் சமத்துவம், சமூக நீதி. அப்போ வந்து பெரியாரோட கொள்கைகளை தான் திராவிட கொள்கைகளை ஏற்று இங்கே எல்லா மக்களுக்கும், அதாவது அடிமட்ட மக்கள்லேருந்து மேல்மட்ட மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் சமமான உரிமை தான் இந்த திராவிட கட்சிகள் கொடுக்குது. அதான் திராவிட கட்சிகளோட கொள்கை. அப்போ வந்து நீங்கள் என்ன கொள்கையை கொண்டு வர போறீங்க? அப்போ அதே கொள்கையை கொண்டு வந்தோன்னா அதே கொள்கை தானே இங்கே இருக்குது. அப்போ வந்து நீங்கள் எதை எதிர்த்து நீங்கள் வரீங்க? ஃபஸ்ட்டு இதை வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்க்கணும். ஒருத்தர் வந்து கரெக்டு தான், ஒரு சினிமாவிலேருந்து ரிஸ்க் எடுத்து தான் வராரு இதில். அப்போ வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான் அவர் வர்றது. மக்களுக்காக தானே வராரு.
இப்போ நானும் ஒரு மக்களாக இருந்துட்டு அவரை வரவேற்று தான் செய்யணும். அப்போ வந்து வந்துட்டார். இப்போ அவர் என்னை கவரணும்ல, ஒன்றும் என்னை கவரவே இல்லையா அவர். அதுதான் என்னோட வந்து அவர் பேசும்போது சொன்னாரு வரவேற்கிறோம் ஆனா என்ன கவரல அப்படின்ற மாதிரி. இவ்வளவு தூரம் எல்லாமே திராவிட கட்சிகள் ஆதரவா தான் அவர் பேசிட்டு கடைசியில வரவேற்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அவர் சொல்லும் போது இப்ப ரசிகன் ரசிகன் இவர் மட்டும் இல்லை, எல்லாருமே ரசிகன் தான் சொல்றாங்க. எல்லாருமே ரசிகன் தான். இப்ப கலைஞருக்கு அந்த எழுத்துக்கு ரசிகன் தான், அண்ணா பேச்சுக்கு ரசிகன் தான். ஃபர்ஸ்ட் ரசிகன், அதுக்கப்புறம் தான் தொண்டன். அதனால அது வந்து என்னால ஏற்க முடியாது. எல்லாருமே ஒரு கட்டத்துல ரசிகரா இருந்துதான் தொண்டரா மாறினாங்க. தொண்டரா மாறணும்னா ஃபர்ஸ்ட் ரசிக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ அண்ணாவை ரசிச்சுதான் அவங்க தொண்டனா மாறினாங்க. கலைஞர் எழுத்து ரசிச்சுதான் தொண்டனா மாறினாங்க. அதனால அந்த ரசிகன் தான் தொண்டன். அது ரெண்டுமே வேற வேற இல்லை. இன்னைக்கு ஒரு விஜய் போற இடத்த ஒரு 5 மணி நேரம் அவன் நிக்கிறான்னா ஓட்டு போடாம போயிடுவானா? அவன் ரசிகன், விஜய் பார்க்க தான் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அவருக்கு யாரும் கூட்டம் வர மாட்டாங்க. அவர் இதே தான் சொல்லிட்டு வேற வழி இல்லை. அவரு புலம்பிதான் ஆகணும். அவருடைய புலம்பு அப்படியே தெரியுது. ஏன்னா அவர் ஓட்டை சாலிடா அவர் எடுத்துட்டு போறாரு விஜய் அப்படின்ற போது யாருக்கா இருந்தாலும் 15 வருஷம் மற்றவங்களை விட மற்ற கட்சிகள் ஆல்ரெடி இருந்த கட்சிகளை விட தாவேக்காமல தனியா ஒரு டார்கெட் வச்சு மூவ் பண்ற மாதிரி இருக்கேன். சீமானோட மூவ் கிளியரா தெரியுதுல்ல. இப்ப எல்லாருமே ஒவ்வொன்னா இப்ப விஜய்ன்னு திரும்புறாங்க. இப்ப சீமான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசுறாரு. ஆனா இவர் 5 நிமிஷத்துல பேசவே இல்லை. அப்படியே வண்டியில தான் வராரு. ஆனா கூட்டம் போயிடுது. அப்ப யாருக்கா இருந்தாலும் ஒரு இருக்கும்ல. இப்ப 15 வருஷமா கட்சி நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கொண்டு வந்து 8% நிறுத்தி கஷ்டப்பட்டிருக்காரு. அப்ப அவருக்கு வயிறு எரியும் இல்ல. விமர்சிக்கிறது வேற, ஆனா அந்த ஒருமையில பேசுறது, தவறான வார்த்தைகளை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. இருக்க ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆகுறாரு. அது ஒவ்வொரு பேச்சிலையும் அப்படியே தெரியுது சீமான் அவர்களுக்கு. நம்ம சரி புலம்புன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக வேண்டியதான். ஏன்னா அவரை பத்தி பேசியிருந்தாக்க இப்ப எதிர்க்க யாரு நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரியே போயிடும்ல. இப்ப அவரு அதுல இருந்து தடை மாறி இப்ப விஜய் பக்கம் வந்துட்டாரு. இப்ப அதுவும் நம்மளும் அது போல தடம் மாறக்கூடாதுல்ல. இப்ப சீமானை விமர்சிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே கிடையாது. அவரு எங்களுக்காக வந்தேன்னு சொன்னாரு. ஆனா எங்களுக்காக பேசுறது குறைஞ்சு இப்ப விஜய் விமர்சிக்கிறாரு. அப்ப அதுலயே தெரியுது. அப்ப அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கும் இல்ல ஒரு மாற்றுக்கும் அவர் வரல அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்பட்டமா. அதே மாதிரி 15 வருஷமா ஒருத்தன் பேசிட்டே இருந்தா ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வாய் சொல் வீரன் வாள் வீச மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சிறந்த உதாரணமா சீமான் இருக்காரு. ஏன்னா ஒரு 15 வருஷமா பேசிட்டே தான் இருக்காரு, ஒன்னும் செயல் இல்லை. அது அப்படியே அப்பட்டமா தெரியுது. அதனால அப்படியே தடம் மாறுறாங்க. இப்போ ஒரு மாற்று சக்தி வேணும்னு நிறைய பேர் நினைக்கும் போது அங்க விஜய் வந்து அங்க அந்த சேர்ல உட்கார்றாரு. வேற வழி இல்லை. நம்ம தெரிஞ்சா நம்ம மறுபடியும் எப்படி ஒரு வாட்டி தான் நம்ம திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்புவார் அப்படின்னு. ஆனா 4 வருஷத்துல ஒண்ணுமே இல்லைல்ல. இப்ப திராவிடம் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, 0% அப்படின்னு குறையே இல்லைன்னா விஜய்க்கு ஆட்டோமேட்டிக்கா ஏன் போக போறாங்க? சப்போர்ட் யாரும் அதுல இப்ப எங்க திரும்பினாலும் அவரா தானே டாபிக்கா இருக்காரு. அதே போல திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய தவறு இருக்கு. அதை வந்து திராவிட கட்சி தான் இந்த மண்ணை மாத்தினாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, இதை கொண்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் இங்க நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ RS பாரதி கூட சொல்றாரு, நீதிபதி வந்து பட்டியலின சமூகம் வந்தது திமுக போட்ட பிச்சை அப்படின்லாம். அதெல்லாம் அப்படி சொல்லவே கூடாது. என்ன கேட்டாக்கா வந்து நாங்க போட்டதுதான் திமுகவுக்கு பிச்சை. ஏன்னா அவங்க ஒரு கட்சியே கிடையாது. அவங்க வரும்போது திராவிட கழகத்துல இருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு. அப்ப பெரியாருல இருந்து ஒரு தப்பு சொல்லி தான் அண்ணா வந்தாரு. இன்னைக்கு பெரியார் கொள்கை அவங்க வைக்கிறாங்க. இன்னைக்கு பெரியார் ஒரு கொள்கையை ஏத்துட்டாங்க. இப்ப அதெல்லாம் அவங்க பண்ணிட்டு இப்ப வந்து நாங்க எல்லாமே நாங்க தான் மாற்று, நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவங்க கொள்கையும் கோட்பாடையும் மாத்திட்டே இருந்தா இப்ப வரவங்க விஜய் கிட்ட மட்டும் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, கரெக்டா தப்பா அப்படின்னு கேட்கறது எந்த விதத்துல? இவ்வளவு பேசுறாங்க திராவிட கட்சிகள். இப்ப ஸ்டாலின் கலைஞர் இருந்தாரு, ஓகே ஓட்டு போட்டோம். இப்ப அண்ணா உருவாக்குன கட்சி, அண்ணா கத்து நெடுஞ்செழியன் கலைஞர் இருந்தாங்க. இப்ப நெடுஞ்செழியன் தானே வரணும். ஆனா கலைஞர் வந்தாரு. அண்ணா இறந்த பிறகு நெடுஞ்செழியனா கலைஞரா வந்திருக்கணும். ஆனா கலைஞர் வந்தாரு. ஏன் எதனால வந்தாரு? 2 பேரும் உழைச்சிருக்காங்க, நெடுஞ்செழியன் தான் வந்திருக்கும். சரி ஓகே ஏத்துக்கிறோம், 2 பேர்ல ஒருத்தர் வந்துட்டாங்க அப்படின்னு. இப்ப கலைஞருக்கு அப்புறம் யார் வரணும்? அந்த கட்சியில இருந்தவங்க உழைச்சவங்க தானே வரணும். வந்தாங்களா? இதுக்கு பதில் இருக்கா? ஸ்டாலினுக்கு அடுத்தது யார் வரணும்? அவங்க பையன் வராரு. அதான் பழகிடுச்சு நம்ம. அதுக்கப்புறம் இப்ப கொடுமை என்னன்னா, இப்ப இளையராஜாவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. இப்ப அந்த ஃபங்க்ஷன்ல இப்ப அவங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து இது எல்லாத்தெல்லாம் சொல்லல, நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். அவங்க பையன், அவங்க மருமக, அவங்க பேரனு கத்துது வைகோக்கு இடம் கொடுத்துருக்காங்க.
இது வந்து அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இப்போ அரசியல்லே திமுக திராவிட அவங்களுக்கே தெரியும். ஏன்னா வைகோ வந்து ஒரு காலத்துல கலைஞர் பழி சுமத்தி இவர் என்னை கொல்ல போறாருன்னு சொல்லி வைகோவை வெளியேற்றினாங்க. அப்போ ரெண்டா உடைஞ்சது. கலைஞரையே ஆட்டங்கண்ட வச்சவர் வைகோ. தீ குளிச்சாங்க அவருக்காக. அப்படி பேச்சு கச்சை வளர்த்தவர் வைகோ. ஆனா அவருக்கு இப்ப எங்க இடம் இருக்கு பாருங்க. இப்போ வந்து ப்ரோ சொன்னாரு அந்த மாதிரி அவங்களும் ரசிகர் மனையிலலாம் வந்தாங்க, இந்த மாதிரி அண்ணா கூட வந்தவங்க அவங்களும் ரசிகராக இருந்தானே கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அண்ணா பேச்சிலும் எழுத்துலையும் இல்லை கலைஞர் பேச்சிலும் எழுத்துலையும் அவங்களை எவ்வளோ அரசியல் மயப்படுத்தினாரு, ஒரு அரசியல் புரிதலை வந்து உண்டாக்குனாரு, சமூக நீதியை பற்றி ஊரூராக கொண்டு போனாங்க, தமிழ் மொழியை பற்றி இந்தி போராட்டத்து மூலிமா வேற்று மொழியை வந்து நமக்குள்ளே வராமல் அவங்க எப்படி போராடினாங்க, அது மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு தான் ரசிகராக இருந்தாங்க தவிர நீங்கள் அந்த ரசிகர்களையும் ஒரு திமுக தொண்டர்களையும் நீங்கள் உங்களோட ரசிகர்களையும் கம்பேர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது தவறு. எப்படி தவறுன்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து விஜய் வந்து ஒரு ரசிகர், ரசிகர்னா ஒரு நடிகருக்கான ரசிகர். அவர் செய்த படங்கள், அவர் பண்ணுற ஆக்ஷன் அதெல்லாம் உண்மை கிடையாது, டூப்பு தான். இப்போ வந்து அதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு வரவங்க தான் நீங்கள் ரசிகர். ஒரு பொய்யை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு அது ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள். இப்போ வந்து இது உண்மை, இவங்க வந்து போராடின உண்மை, மக்கள்கிட்ட போய் எல்லாமே எடுத்து சென்றது உண்மை. அதுக்கு வந்த ரசிகர்கள் கிடையாது, எப்பவுமே உடன்பிறப்புகள் தான். தம்பிகள் சொல்லுவார், அண்ணான்னு சொன்னால் தம்பி தானே, தம்பிகள்னு சொல்லுவார், அப்படிலாம் உடன்பிறப்புகள்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு தொண்டர்களாக தான் வராங்க. அவங்க வந்து தொண்டர்களும் நீங்கள் ரசிகர்களும் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க, அவங்கள எப்படி நீங்கள் ரசிகர்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீங்கள் சொல்லுவீங்க. அவர் சொன்ன தலைவர்கள் வந்து யாரு புரியுதா? அவரையும் விஜய் எப்படி கம்பேர் பண்ணுவார் அவரு, புரியுதா? எழுத்து அவர் வந்து எழுத்துக்கு ரசிகர்கள் அப்படின்னு சொல்றாரு, இவரே சொல்றாருல, எழுத்துக்கு ரசிகரும் படத்தில் ரசிகரும் ஒண்ணா, புரியுதா? வந்து ஒரு இப்போ வந்து என்ன உழைக்க போறாங்க, அது வந்து இங்க இல்லாத மாற்றத்தை என்ன மாற்றம் கொண்டு வர போறாங்க. இப்போ வந்து தமிழ்நாடு வந்து இப்போதான் நம்பர் 1 வந்து ஸ்டேட் எக்கனாமியில் 11.0, ஓகேவா? இது வரைக்கும் தமிழ்நாடு இந்த சதவீதம் தொட்டது கிடையாது, சாரி தொட்டிருக்கு. அதே கலைஞர் ஆட்சியில் 2008 16% வந்து தொட்டிருக்கு. அதுதான் இது வரைக்கும் எந்த மாநிலமும் தொட்டதில்லை. இப்போ வந்து நம்பர் 1 இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு, ஓகேவா? இப்போ வந்து இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிற முன்னேற்றி இந்த திராவிட கட்சி தான் கொண்டு போயிருக்கு. அதே மாதிரி சேஃப்டி, உங்களால் சொன்னார் சேஃப்டி எல்லாம் தமிழ்நாட்டில் நம்பர் 1 உமன் சேஃப்டி ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு. இப்போ வந்து ரசிகரும் தொண்டரும் மாறி இல்லை, அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ரசிகரும் தொண்டரும் ஒன்று தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ கலைஞருக்காக வந்தாங்க, எழுத்துக்காக வந்தாங்க, அண்ணாக்காக வந்தாங்க அப்படின்னு நீங்களும் தான் சொன்னீங்க, எழுத்துக்காக வந்தாங்க. அதுதான் சொல்கிறாங்க, அதையும் ஏற்றுக்கிறீங்களே. இப்போ வந்து எம்ஜிஆர் பிரிக்கும் போது அப்போ அந்த எழுத்துக்காகவும் அண்ணாக்காகவும் கலைஞருக்காகவும் இருந்தவங்க ஏன் எம்ஜிஆர் பக்கம் வந்தாங்க? ரசிகனாக தான் வந்தாங்க, எம்ஜிஆர் பிடிச்சி தான் வந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் தோக்கடிச்சார்ல, அந்த ரசிகனோட மனப்பான்மை வச்சு தானே தோக்கடிச்சாரு. இப்போ நீங்கள் சொல்கிற கொள்கையும் கோட்பாடுக்காகவும் இருந்திருந்தா அவங்க கலைஞர் பக்கம் தானே இருந்திருக்கணும், அண்ணாவோட கொள்கையை பிடிச்சு தானே இருந்திருக்கணும். ரசிகனை வந்து நம்ம உதாசீனப்படுத்திட முடியாது. ஏன்னா அங்கே ஒரு பெருங்கூட்டம் வருதுன்னா அந்த மொத்த கூட்டத்தையும் சில பேர் தற்கூரி கூட்டம்னு சொல்றாங்களே, அது போல நான் அப்படி சொல்லலை, நான் அவங்களும் தற்கூரி கூட சொல்ல, ஒரு ரசிகர் கூட்டம் தான் சொல்றேன் எல்லாருக்கும். இப்போ உங்க வாயில தானே எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல முடியும். இப்போ அது போல எல்லாமே கடந்து போகிட முடியாது. இப்போ ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துல 10 பேர் அப்படிதான் இப்ப மைக்கை பிடிச்சி டான்ஸ் ஆடுறான், பேசுறான், அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. இப்ப எல்லாருக்குமே கொள்கை தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. இப்ப இன்னைக்கு திராவிட வழிமுறையா 50 வருஷம் வந்திருக்கு. இப்ப இன்னைக்கு திராவிட கட்சிக்காரங்க கிட்ட போயிட்டு இப்ப திமுக கட்சிக்காரங்க போயிட்டு கொள்கை கேட்டா சொல்லுவாங்களா? இல்ல. இப்ப இவங்க அப்புறம் இவங்களையும் அதே பேர் கொள்கை தெரிஞ்சிருக்கும். 50 வருஷமா ஆண்ட கட்சியே கொள்கையை பரப்பல. நீங்க எப்படி சொல்லுவீங்க? பரப்புனாதான் வாக்கு வாங்குறாங்க. அப்புறம் எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குறீங்க? கொள்கையை வச்சு ஓட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்ப எம்ஜிஆர் நீங்க உதாரணம் படுத்துறீங்களா? எம்ஜிஆர் வந்து அப்பதான் கட்சி ஆரம்பிச்சாரா? நடிக்கிறேன்னு உடனே கட்சி ஆரம்பிச்சாரா? கிடையாது. 15 வருஷம் முன்னாடி எம்எல்ஏ இருந்தாரு. அவரும் நிறைய கூட்டம் போட்டிருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. 15 வருஷம் பிறகுதான் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. எதனால ஆரம்பிச்சாருன்னா, அண்ணா இறந்த பிறகு ஒரு என்ன சொல்றது, அண்ணா இறந்துட்டாரு, ஒரு காங்கிரஸ்னு ஒரு கட்சி வலிமையை இழந்து போயிருக்குது. அப்போ வந்து சரியான ஆப்போனிட் இல்லாம இருந்தது
இருந்த இடத்துல தமிழ்நாடு இருந்தது. அப்போ அந்த கால சூழ்நிலை வந்தவர் தான் எம்ஜிஆர். அப்போ வந்து நேரடி ஆப்போசிட்டா திமுக எம்ஜிஆர் பண்ணிட்டாரு. அப்போ வந்து சொல்லிட்டு வந்தாரு, அதை பதிவு பண்ணுங்க. அது ஆமா, கலைஞர் நிதி கண்டிப்பா கலைஞர் ஊழல் அப்படின்ற மாதிரி அதை எதிர்த்துதான் சொல்லிதான் வந்தாரு. ஓகேங்களா? அப்போ எதிர்த்து வந்தவர் தான் எம்ஜிஆர். ஓகேவா? அப்போ வந்து எம்ஜிஆர் இவ்வளவு பண்ணிருக்காருல்ல, விஜய் என்ன பண்ணார்? விஜய் என்ன பேசியிருக்காரு? அவரோட படங்கள், எம்ஜிஆர் படங்கள்லாம் பாத்தீங்களா? அது அந்த படத்துல எவ்வளவு படிப்பினை இருக்கு. அந்த படிப்பினை விஜய் படத்துல என்ன இருக்கு? பதில சொல்லிட்டு இருக்கேன். ஒரே எம்ஜிஆர் ஒரே அப்படின்னு அவர் மேடையிலேயே சொல்லிட்டாரு. இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, ஒருத்தவங்க நல்லா பண்ணியிருக்கான், இப்போ அவரை மாரி ஆகலாம். நம்ம அவர் பிளஸ் சொல்லி நம்ம முன்னேறலாம், அது தப்பு கிடையாது. இப்போ எம்ஜிஆர் அண்ணா ஒரு கூட்டம் இருந்தாரு, ஜெயிச்சாங்க, 1970 மாற்றம் கொண்டு வந்தாங்களா, அது போல நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் ஒரு பிளஸ் சொல்றாரு. அது வந்து அண்ணா வேற, எம்ஜிஆர் வேற, அவர் காலகட்டம் வேற அப்படின்னு அது உள்ள போயிட்டு நிறைய ஆராயிறது வந்து அது தேவையில்லாது. அவருக்கு அவர் பாசிட்டிவ் சொல்றாரு. இப்போ அண்ணா 1967 ஜெயிச்சாரு, அதே மாதிரி எம்ஜிஆர் 1977 ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பாசிட்டிவ் அவர் கிரியேட் பண்ணிக்கிறாரு. அவர் சுத்தி இருக்கிற தொண்டர்கள் ரசிகர்கள் அவர் கிரியேட் பண்றாரு. நீங்க யார் எதிர்த்து ஜெயிச்சாரு? யாரு எதிர்த்தாரு? கலைஞரா? அண்ணா யாரு எதிர்த்தாரு? எம்ஜிஆர் யாரு? காமராஜர் எதிர்த்தாரு. காங்கிரஸ் கட்சி எதிர்த்தாரு. காமராஜரோட காமராஜர் நண்பர் தான். காங்கிரஸ் நண்பர் அவர். ஒரு ஆட்சி நல்லா தானே. அப்ப வந்து இந்து திணிப்புக்கு வந்து காமராஜர் சப்போர்ட் பண்ணாரா? நீங்க இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களா? அப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப திராவிட கட்சி நாங்க 50 வருஷமா நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்றீங்க. காமராஜர் தோக்கடிச்சுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க. அப்ப எப்படிப்பட்ட ஆட்சி நீங்க கொடுக்கணும்? ஊழலே இல்லாத ஆட்சியை கொடுத்தவர் காமராஜர். அந்த காமராஜர் தோக்கடிச்சு வந்த கலைஞர், அண்ணா வழி வந்த கலைஞர் ஊழல் இல்லாத ஆட்சி எப்படி கொடுக்கணும்? அதை கொடுத்தீங்களா? காமராஜரை தோக்கடிச்சு, அதுதான் சொல்றேன், காமராஜர் தோக்கடிச்சு மக்கள் அதிமுக ஊழல் இல்லையா? திராவிட முன்னேற்ற அதிமுக ஊழல் இல்லையா? ஊழல் பண்ணலையா? திராவிட கட்சிகள் தான் சொல்றேன். எம்ஜிஆர் நீங்க எம்ஜிஆர் எடுத்துக்காட்ட காட்டுறீங்க. எம்ஜிஆர் ஊழல் பண்ணலையா? எம்ஜிஆர் ஊழல் இல்லையா? நீங்க என்ன ஊழல் பண்ணாரு சொல்லுங்க. ஊழல் பண்ணிருக்காரு எம்ஜிஆர்ல நிறைய. என்ன அதான் என்ன டாக்குமெண்டே இருக்கு, ஒரு எம்ஜிஆர் டாக்குமெண்டே இருக்கு. சரி, ஓகே, ஊழல் பண்ணிடுறான்னு வச்சுக்கீங்களேன். இப்ப 10 வருஷமா எம்ஜிஆர் ஆண்டாரு, அதுக்கப்புறம் வரவே முடியல. இப்ப கலைஞர் மேலும் தப்பு இல்லைன்னா, இப்ப கெட்டவன் 2 கெட்டவன் போறோம், கெட்டவன் ஊழல் பண்ணிருக்காங்க பண்ணல அப்படின்ற எடுத்துங்களேன். இப்ப மக்கள் ஏன் எம்ஜிஆர் கலைஞரை விட எம்ஜிஆர் மேல் அப்படின்னு தானே வச்சாங்க. அந்த தட்டுல வச்சு பார்த்தாங்களே தராசுல, கலைஞரை விட எம்ஜிஆர் ஓகே. அப்ப மறுபடியும் அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு எம்ஜிஆர் ஆட்சி ஜெயிச்ச உடனே மறுபடியும் ஆட்சி கலைஞ்சிடுச்சு. அப்புறம் மறுபடியும் எம்ஜிஆர் தானே வந்தாரு. அப்ப அங்க லாஜிக் ஓகே இல்ல. ஆனா இது வரைக்கும் திராவிட கட்சி திமுகவுல 2வது முறையை ஜெயிக்க முடியல. இப்ப அம்மாவும் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு அதிமுக எடுத்தீங்கன்னா, இப்ப 2011, 2015, 2016 2வது முறையை ஆட்சிக்கு வந்தாங்கல்ல. அப்ப ஏதோ ஒரு தவறு, மக்களோட எதிர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி இருக்குல்ல. ஏன்னா எப்படி பாக்கணும், எம்ஜிஆருக்கு வந்ததுக்கு அப்புறம் கலைஞரால கூட 2வது வாட்டி வர முடியல தொடர்ந்து. அம்மா வந்ததுக்கு அப்புறமும் 2வது வாட்டி வர முடியல. ஏடிஎம்கே டிஎம்கே அதை உடைச்சது 2011 டு எம்ஜிஆர் உடைச்சாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் 2011 டு 2020 வரைக்கும் ஏடிஎம்கே ஆட்சி இருந்துச்சு. சரி, ஊழல்ன்றீங்க. நீங்க என்ன ஊழல் இல்லாத ஆட்சி மக்களுக்கு? ஊழல் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஊழல் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். ஓகேங்களா? மனுஷன் இருந்தா அவங்க கண்டிப்பா ஊழல் பண்ணதான் செய்வாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கட்சியை வந்து காசு இல்லாமல் நடத்த முடியாது. ஏன்னா உங்காலே ஆதவர்ஜன் காசு வச்சு நடத்திட்டு இருக்காரு கட்சி. உண்மையா இருந்தா அதுக்கான வருஷமா நிதி ஆயோக கூட்டத்துக்கு போகல முதல்வர் அவர்கள். அப்போ 4வது வருஷம் எதுக்கு போறாரு? ஸ்டாலின் அவர்கள் வீடியோ போட்டிருக்காரு, 9 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காரு, போய் பாருங்க. நான் போக மாட்டேன். நாங்க சொல்றோம், ஏன் போக மாட்டேன்? அவரு தான் சொல்லிருக்காரு. நிதி தரலங்க. நான் கேக்குறேன், உங்க கல்விக்கு நிதி தந்ததா? முதல் வருஷமே போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அப்பதான் தெரியல. இப்ப உதயநிதிக்கு ஒரு பிரச்சனை, ஒரு டாஸ்மாக் ஊழல் வந்த உடனே போறீங்களே.